கர்த்தருக்கு சோத்திரம். இன்று கர்த்தர் நம்மோடு பேச விரும்புகிற வார்த்தை, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள். ஆமேன். நம்ம சந்தோஷமா இருந்தா கர்த்தர் ஆசைப்படுறாரு. எப்படின்னா கர்த்தருக்குள் இருக்கணுமா. உலகப்புறமான காரியங்கள் நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம். அநியாய சம்பாத்தி சந்தோஷப்படுறது, மற்றவங்க புறங்கூறி பொறாமப்பட்டு கேலி பேசி பரியாசம் பண்ணி அதுல கிடைக்க சந்தோஷம் நமக்கு தேவையில்லை. கர்த்தருக்குள் நேர்மையா உழைச்சி, நேர்மையா சம்பாதிச்சு, நேர்மையா கர்த்தருக்கு ஊழியம் செஞ்சு, வேதத்தை வாசி ஜெபிச்சு கர்த்தருக்குள் கிடைக்கிற சந்தோஷம் பாருங்க. என் கூட கர்த்தருக்கு யாரு இருந்தாலும் இல்லாட்டி பரவாயில்ல, எந்த பணம் இருந்தா இல்லாட்டி பரவாயில்ல, வசதி வாய்ப்பு இருந்தாலும் பரவாயில்ல, திறமை என்ன என்கிட்ட இருக்கோ இல்லையோ, மனுஷங்க சொந்தக்காரங்க நண்பர்கள் யாரு என் கூட இருக்காரோ இல்லையோ, கர்த்தர் என் கூட இருக்காரு, அவர் நான் மகிமைக்கணும், எல்லா காரியமும் செய்யணும் சொல்லி அதுல கிடைக்க சந்தோஷம் இருக்கு பாருங்க. நான் நேர்மையா வாழ்றேன், யார்ட்டையும் புறாமப்படல, யாரையும் எல்லாமே அன்பு செலுத்துறேன், எல்லாத்துக்கும் உதவி செய்யறேன், வசனத்தை எப்படி வாழ்றேன், அவர் எனக்கு கர்த்தர் பட்சத்துக்கு நான் பயப்பட மனுஷங்க என்ன செய்ய வசனத்தை இருக்காம கர்த்தர் என் கூடவே இருக்கேன்னு சொல்லி ஜெப வாழ்க்கை வாழ்றேன் பாருங்க. அவரோட சந்திக்க அனுபவத்தை இருக்கு பாருங்க. அதுல கிடைக்கிற சந்தோஷம் தான் மிகப்பெரிய சந்தோஷங்க. ஏன்னா தாவீது அப்படி என்ன பண்ணுவோம், கர்த்தருக்கும் தன்னை திடப்படுத்தி கொண்டான்னு சொல்லி சொல்றாங்க. அந்த பண்ணாம நம்ம சந்தோஷம் எப்படி இருக்குமா, கர்த்தருக்குள் இருக்கணுமா. வசனம் பிலிப்பியர் 4:4 என்ன சொல்றாருன்னா, கர்த்தருக்குள் எப்போதும் சந்தோஷமா இருங்கள், சந்தோஷமா இருங்க மறுபடியும் சொல்லுவேன். நம்ம சந்தோஷமா தான் கர்த்தர் ஆசைப்படுறாரு. கவலைப்படுறதுனால ஒரு மனத்தை கூட்ட முடியாது, குறைக்க முடியாது. அதனால சந்தோஷமா இருங்க, எதை குறிச்சும் கவலைப்படாதீங்க. கர்த்தர் கூட இருக்காரு, அவர் நிச்சயமா ஆசீர்வதிப்பாரு. சந்தோஷத்தை கர்த்தருக்குள் இருங்க. அவரோட செஞ்சு நீங்க பயணிக்கிற பயணத்துல கர்த்தர் நிச்சயமா சந்தோஷம் நிறைவா இருக்கும்படி நிச்சயமா ஆசீர்வதிப்பாரு. ஆமென். God bless you.